டியூப் தமிழ் நேயர்களுக்கு வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது டியூப் தமிழின் உலக செய்திகளோடு. சீனாவில் பரவும் HMPV வைரஸ் இந்தியாவில் முதல் தொற்று உறுதி. சீனாவில் கடந்த 2019 ஆண்டு இறுதியில் உருவான கோவிட் வைரஸானது உலகம் முழுவதும் பரவி பெரும் பாதிப்பை ஏற்படுத்திய நிலையில் தற்போது சீனாவில் புதிய வைரஸ் ஒன்று பரவி வருகிறது. HMPV வைரஸ் என அழைக்கப்படும் இந்த வைரஸால் பலர் பாதிக்கப்பட்டுள்ள நிலையில் முதல் HMPV வைரஸ் தொற்று பாதிப்பு இந்தியாவின் கர்நாடகாவில் கண்டறியப்பட்டுள்ளது. பெங்களூருவைச் சேர்ந்த 8 மாத குழந்தைக்கு HMPV தொற்று பாதிப்பு இருப்பதாக கர்நாடக மாநில சுகாதாரத்துறை உறுதி செய்துள்ளது. எனினும் குழந்தையானது தீவிர கண்காணிப்பில் உள்ளதாகவும் இந்திய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. கோவிட் தொற்றை போன்றே இந்த வைரஸால் காய்ச்சல், இருமல், சளி, தொண்டை வலி உள்ளிட்ட பாதிப்புகள் ஏற்படுகின்றன. மேலும் சீனாவின் வடக்கு மாகாணங்களில் வைரஸ் பாதிப்பு அதிகமாக உள்ளதோடு இதில் சிறுவர்கள் பலர் அதிகளவில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகின்றது. இதன் காரணமாக உலக நாடுகள் பலவும் அச்சத்தில் உள்ளன என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய கிழக்கின் பிராந்திய பதற்றம், ஈரானிடம் இருந்து முன்னெச்சரிக்கை அறிவிப்பு. இஸ்ரேலின் தாக்குதலை எதிர்கொள்ள நாங்கள் முழுவீச்சில் தயாராக உள்ளோம். இனியும் இஸ்ரேல் எங்களை தாக்கினால் நிலைமை மோசமாகும் என ஈரான் தரப்பு வெளியிட்டுள்ள செய்தியானது மத்திய கிழக்கில் பெரும் போர் பதற்றத்துக்கான முன்னெச்சரிக்கை அறிவிப்பு என சர்வதேச ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. மேலும் குறித்த தாக்குதல் என்பது பிராந்திய அளவில் பெரிய போருக்கு அழைத்துச் செல்லலாம் என ஈரான் வெளியுறவுத்துறை அமைச்சர் அப்பாஸ் ஆராக்சி தெரிவித்துள்ளார். இது தொடர்பில் மேலும் கருத்து தெரிவித்த அவர், இஸ்ரேல் தவறான நடவடிக்கை எதையும் செய்யாது என்று நம்புகின்றேன். இனியும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்கினால் நாங்கள் வேடிக்கை பார்க்க மாட்டோம், பதிலடி கொடுப்போம். இந்த பதிலடி என்பது மத்திய கிழக்கு பிராந்தியத்தில் பெரிய போரை ஏற்படுத்தலாம் என்று அவர் தெரிவித்துள்ளார். இஸ்ரேல் தற்போது பாலஸ்தீனத்தின் காசா மீது போர் தொடுத்துள்ளது. இதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கும் லெபனானில் இயங்கும் ஈரான் ஆதரவு ஹிஸ்புல்லா அமைப்பு மற்றும் ஈரான் மீது இஸ்ரேல் தாக்குதல் நடத்தியுள்ளது. காசாவில் ஹமாஸ் படை தளபதியையும் லெபனானில் ஹிஸ்புல்லா படை தளபதியையும் இஸ்ரேல் ஏற்கனவே கொன்றுவிட்டது. இரு அமைப்புகளும் தலைமையின்றி போர் தொடுக்கும் சூழலில் ஈரானை குறிவைத்துள்ளது இஸ்ரேல். ஈரான் இஸ்ரேல் மீது கடந்த அக்டோபரில் வான்வழி தாக்குதல் நடத்தியது. இதற்கு இஸ்ரேல் சார்பில் ஈரான் மீது போர் விமானங்கள் மூலம் தாக்குதல் நடத்தப்பட்டுள்ளது. தற்போது ஈரான் அணு ஆயுத சோதனைகளை மேற்கொள்ள ஆர்வம் காட்டி வரும் நிலையில் இஸ்ரேல் தாக்குதல் நடத்தலாம் என்று கூறப்படுகிறது. பதவி விலக தயாராகும் ஜஸ்டின் ட்ரூடோ கடும் நெருக்கடியில் லிபரல் கட்சி. கனடிய பிரதமர் ஜஸ்டின் ட்ரூடோ பதவி விலகப் போவதாக அறிவிப்பதற்கான வாய்ப்புகள் அதிகரித்து வருவதாகவும், ஆனால் அவர் இறுதி முடிவு எடுக்கவில்லை என்றும் தகவல்கள் வெளியாகியுள்ளன. 9 ஆண்டுகள் கனடாவின் ஆளும் லிபரல் கட்சியின் தலைவர் பதவியில் இருந்து விலகுவது குறித்த அறிவிப்பை இன்று திங்கட்கிழமை முன்னதாகவே ட்ரூடோ அறிவிப்பார் என்ற செய்திகள் வெளியாகி இருந்த பின்னணியில் இந்த தகவல் வந்துள்ளது. எதிர்வரும் அக்டோபர் மாத இறுதியில் நடைபெறவிருக்கும் தேர்தலில் லிபரல்கள் அதிகாரப்பூர்வ எதிர்க்கட்சியான கன்சர்வேட்டிவ்களிடம் மோசமாக தோல்வியடைவார்கள் என்று கருத்து கணிப்புகள் வெளியாகியுள்ளன. இவ்வாறான நிலையில் ட்ரூடோவின் பதவி விலகல் கட்சிக்கு நிரந்தர தலைவர் இல்லாமல் போகும் வாய்ப்பை ஏற்படுத்தும் என கனடிய ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. ட்ரூடோ எப்போது பதவி விலகப் போவதாக அறிவிப்பார் என்பது உறுதியாக தெரியவில்லை என்றும், ஆனால் புதன்கிழமை நடைபெறும் லிபரல் சட்டமன்ற உறுப்பினர்களின் அவசர கூட்டத்திற்கு முன்பு அறிவிப்பு வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகின்றது. தொடர்ச்சியான மோசமான கருத்து கணிப்புகளால் பீதியடைந்த லிபரல் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் ட்ரூடோவை ராஜினாமா செய்யுமாறு பகிரங்கமாக வலியுறுத்தியுள்ளனர். எவ்வாறாயினும் பதவி விலகல் குறித்து பிரதமர் அலுவலகம் உடனடியாக பதிலளிக்கவில்லை. மாறாக திங்கட்கிழமைக்கான பிரதமரின் வழக்கமான அட்டவணையின் கீழ் கனடா அமெரிக்க உறவுகள் குறித்த அமைச்சரவை குழு கூட்டத்தில் ட்ரூடோ பங்கேற்பார் என்று கூறப்பட்டுள்ளது. புதிய லிபரல் தலைவர் தேர்ந்தெடுக்கப்படும் வரை ட்ரூடோ உடனடியாக வெளியேறுவாரா அல்லது பிரதமராக நீடிப்பாரா என்பது தெளிவாக தெரியவில்லை என்று குளோப் அண்ட் மெயில் செய்தி வெளியிட்டுள்ளது. 2013 ஆண்டு கட்சி கடும் நெருக்கடியை சந்தித்து முதல் முறையாக கனடிய நாடாளுமன்றம் 3வது இடத்திற்கு தள்ளப்பட்ட போது ட்ரூடோ லிபரல் கட்சியின் தலைவராக பொறுப்பேற்றார் என்பதும் குறிப்பிடத்தக்கது. திடீரென தீப்பிடித்த விமானம் 76 பயணிகளுடன் நேபாளத்தில் தரையிறக்கம். நேபாளத்தின் காட்மண்டுவில் உள்ள திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் இன்று திங்கட்கிழமை இடது என்ஜின் தீப்பிடித்து இருந்ததால் புத்தா ஏர் விமானம் அவசரமாக தரையிறக்கப்பட்டது. விமானத்தில் பணியாளர்கள் உட்பட 76 பேர் இருந்ததாக திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் விமானத்தில் பணியாளர்கள் உட்பட 76 பேர் இருந்ததாக திரிபுவன் சர்வதேச விமான நிலையம் தெரிவித்துள்ளது. காட்மண்டுவில் இருந்து பத்ராபூருக்கு சென்று கொண்டிருந்த விமான எண் 953. அதன் என்ஜினில் தொழில்நுட்ப கோளாறு ஏற்பட்டதாக விமான நிலைய தகவல்கள் தெரிவித்தன.
தெரிவிக்கின்றன. இதன் விளைவாக விமானம் மீண்டும் காட்மாண்டுவுக்கு திருப்பிவிடப்பட்டு காலை 11:15 மணிக்கு திரிபுவன் சர்வதேச விமான நிலையத்தில் பாதுகாப்பாக தரையிறக்கப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது. இந்நிலையில் தொழில்நுட்ப குழு தற்போது விமானத்தை ஆய்வு செய்து வருகிறது. பயணிகளை வேறொரு விமானத்தில் பத்ராபூருக்கு அனுப்ப ஏற்பாடுகள் செய்யப்பட்டு வருகின்றன என்று புத்தா ஏர் தெரிவித்துள்ளது.